வணக்கம் யூஎஸ். இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூன் டெஃப்ட் வார்ஸ். அதாவது நான் சேனல் ஓப்பன் பண்ண காலகட்டம் நிறைய பேர் இந்த கேமை போடுனீங்க. ஆக்சுவலாக அந்த கேமில் என்னக்குன்னு தெரில, சரி நிறைய பேர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் போட போகிறோம். இந்த கேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நிறைய பேர் கிட்ட தான் போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னடா அது பேர் எடுத்தோன்னே ஜாக்கு கீக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஒரு நல்ல மைக்கேல் ஜாக்சன் வச்சா கூட பரவாயில்ல, மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் பிளேயோட பேர் வச்சா கொஞ்சம் தரமாக இருக்கும். ஓகே, இப்போ எடுத்தோன்னே நம்ம தலைவன் ஜாக்கு தூங்கிட்டு இருக்கான். ஐயோ, ஜாக்குன்ற பேர் கேட்டாலே கொஞ்சம் காண்டாவது. கண்ணாடில் போட்டு ஸ்டைலில் இருக்காங்க. ஓகே, இப்போ நோட்ஸும் கொடுத்தா தரானுங்க, அதெல்லாம் படிக்கவே தேவையில்லை ப்ரோ. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம வீடு போல் கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்குது. தலைவன் வந்து வச்சா அந்த கேம் வந்து ஒரு கேங்ஸ்டர் கேமா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் போய் இந்த கேம் சேவ் பண்ணோம். ஓகேங்க, இப்போ எதுவுமே பண்ணாமல் கேம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் யூஸ் ஆகல. ஓகே, இப்போ வந்து ஃபோன்லேயும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அதையும் சேவ் பண்ணிக்கலாமா. ஓகே வாங்க, இப்போ வந்து இந்த கார் இருக்குது. தம்பி இந்த காரை ஓட்டுறா, உள்ளே உட்காந்து இப்போ பாட்டை போடுறா. அர்ஷித்துன்னு ஹெச்ஜின்னு யார் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி விட்டுலாம். வேர் இஸ் த போலீஸ் ஸ்டேஷன்? எங்கடா இருக்குது? எங்கள் வெள்ளை கலர் தான் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன். இதான் நினைக்கிறாங்க. டேப் டு ரிமூவா வேண்டாம், இப்போ தான் மார்க் பண்ணிக்க. அதுக்குள்ளே வேறு எங்கே பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயா இருக்கா? வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. அதனால் வந்து நம்ம இதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதான் வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஓரளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குல்ல, வந்து இதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, போட்டா தம்பி. ஹெச்ஜின்னு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைய சொல்லும் அர்ஷித்துன்னு. ஹெச்ஜி யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைய சொல்லும் அர்ஷித் கேமருன்னு. ஏன்னா யாருன்னு ஊரில் கேளுன்னு. அடங்குய்யால முன்னாடே ஒரு பாட்டு பாடினா நேராக போய் முட்டுற பாட்டு என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஊரில் ராஜா குமாரி, என் பேர் மீனா குமாரி. கைஸ் எங்க நம்ம இதை வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்க. மேப்பை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி தான் போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணும் போல். ஃபுல் ஜூம் பண்ணிடலாமா? சரி, பண்ண வேணாமா பண்ணலாமா? பண்ணுவோம். காஷியாக பண்ணமா? 3, 2, 1 தம்பி பண்ணுறா. சரி, எது பண்ண சொன்ன? டேய் என்னங்க கீழே கறக்கல ஒரு பட்டன் கொடுத்தா மாறி வருது. எங்கே திரும்ப கொடுத்தா என்னங்க தெரில எனக்கு. போலீஸ் ஸ்டேஷன் நான் இங்கே இருக்குங்க. பார்த்துட்டேங்க பாருங்களேன், தெரிதான் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து பின்னாடி இருக்கா. ஓகே விடுங்க, எப்படியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதுவே பெரிய விஷயந்தான். தம்பி போலீஸ் ஸ்டேஷனை வருவேன், இந்த இது பண்ணுவேன், போயின்னே இருப்பேன். நடுவில் என் லிமிட் கிராஸ் பண்ண நினச்சிங்க, அடுத்து கொய்யாங்கோவாயிருவேன். ஆக்சுவலாக வந்து இந்த மேப் வந்து கொஞ்சம் பெரிய மேப் தாங்க. சின்ன மேப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய மேப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான மேப்பு. ஓகே, இப்போ நம்ம ரேம்பில் தரமான ஒரு குதியல் போட்டோம். குதிச்சு தான். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கார்லாம் உருண்டு பிரண்டு ஒரே எந்திரிச்சு. தம்பி போட தம்பி. ஏய் தம்பி, என்ன ஆறாவனுங்க கைஷ், பயங்கரமாக இருக்கானுங்க. 2 போலீஸு, ஒரு போலீஸ் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். டே இது கடை இருக்கீங்க கைஸ். எனக்கு என்ன தெரியுமா பண்ணலான்னு இருக்கேன், இந்த கிரனேட் இருக்குல்ல, அது தூக்கி போட்டுடலாங்க. கிரனேடு இந்த கிரனேடு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அங்கே அப்படியே ஜூம் பண்ணி போட்டுன்னு வைப்பாங்க. போடுறோம் கைஸ். அவனுக்கு காற்ற முடிச்சுங்க. அப்பா வெடிக்கிற சவுண்டு கேட்டுருச்சுடா. திஸ் இஸ் ஐ வாண்ட். டேய் என்னங்கடா போய் சாவின்னு பார்த்தா என்னடா டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க. நான் பக்கத்தில் தான் டான்ஸ் ஆடிட்டு போட்டானுங்க. டேய் என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு டான்ஸிங் கிரனேட்டா? ஆமாங்க, இது டான்ஸிங் கிரனேட்டுங்க. அப்போ இதுதான் ஒரிஜினல் கிரனேட்டா? ஐயோ, இது போட்டால் இந்நேரம் நிஜமாவே சாதாரண இருப்போம் போலையே. ஓகேவாங்க, இதான் போலீஸ் ஸ்டேஷனு. இப்போ அங்கே உள்ளே போகலாம். தம்பி நம்ம வந்து இப்போ யாருன்னு தெரில, பாவம் சின்ன குழந்தைங்களுக்கு யாருன்னு காட்டா ஊரே மறலாம். இங்கே இருக்குன்னு செய்யுது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் போல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் பார்க்க போகிறோம். நண்பா ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கு அப்படி செல்லாம் உடச்சு அப்படி தரமாக நிற்கிறான். மச்சான் எங்கே வச்சான், என் கையை வச்சா பண்ணுறான். அவர் சொல்கிறான், மச்சான் வந்துட்டியா மச்சான், இந்த சோறு போடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா ஜெயிலில் போட்டு அப்படி சொல்லிட்டு அழுகுறான். ஃபீல் பண்ணாதடா. என்னடா தம்பி இப்போ என்னாச்சுன்னு காட்டுறாங்க. இவன் ஃப்ரெண்டும் வந்து பேங்க் கொலை வச்சுருக்கானுங்க. ஓ
பேங்க்கு கொள்ளை அடிச்சுனால தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களா? ஓகே, இப்போ வந்து இவங்க காரை வந்து யாரோ கார் டயரை வந்து களவாண்டு போயிட்டாங்களாம். இவன் தான் கார் டயர் களவாண்டு போகிறான். இப்போ இன்னொரு கார் டாக்ஸி வருது. டாக்ஸியில் வந்து 2 பேரும் சேர்ந்து அப்படியே இந்த கார் டயரை மட்டும் திருட்டு எஸ்கே போயிட்டாங்க. இப்போ இந்த 2 பேர் போலீஸ் தான் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மாற்றிப்பாங்க. அப்பாவே இப்படி தப்பிச்சான். பக்கத்தில் எப்படி தப்பிச்சான்? ஓ, பைக்கு 2 பேர் தப்பிச்சிருப்பாங்க. அடுத்த அவனை மட்டும் வந்து பிடிச்சிருப்பாங்களோ? விடுங்க, நம்ம யோசிக்கிறப்போ ஃபுல் கதையாக பார்ப்போம். ஓகே, இப்போ நான் படுக்க போட்டாச்சே நேரம் தலையாக பாருங்கள் வீலிங்லேயே போகிறான். மச்சான் எங்கே வச்சான், கையை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஓகே, பாருங்க அங்கே ஒரு போலீஸு, இங்கே ஒரு போலீஸு, பெரிய கேங்ஸ்டர்னு நிரூபிக்கிறான் பல தலைவன். எங்கள் மேலே ஹெலிகாப்டருக்கு பறக்குதுங்க. அப்படிங்க பாருங்க, தரமாக ராப்பில் ஜம்ப் பண்ணி மச்சான் எங்கே வச்சான், இந்த ஹெலிகாப்டர் கையை பிடிச்சான். ஓகே, இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து குதிப்பா போகிறான்னு நினைக்கிறேன். டேய் நம்ம ஃப்ரெண்டு குதிக்கலங்க, நம்ம ஃப்ரெண்டு மாட்டிட்டான் போலீஸ்கிட்ட. இங்கே வேறு நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறான். டேய் மச்சான் செத்துறியா அப்படின்றான். இப்போ வந்து நம்ம தலையை வந்து இங்கே மாட்டிட்டான். வேறு போடுறதுக்கு வேறு வழி இல்லை. இங்கே பாருங்களேன், அப்படி தலையை மாட்டான். இங்கே அங்கோட பார்க்குறான். அண்ணே நான் உங்களா பண்ணனா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மாட்டிட்டேன் போல. சரியான சோகம். ஆனால் எனக்கு இதை பற்றி இதுவே இல்லை. எங்கள் பாருங்க நம்ம தலையும் டான்ஸ் ஆடுறான். ஓப் 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 ஓ வா பாட்டு என்னமோ வரலங்க, என்னமோ ஒரு பாட்டு வரும் விடுங்க. இதுக்கு வந்து தலைவன் வந்து இந்த பீக்கிட்ஸில் ஒரு பாட்டு இருக்கோங்க, அந்த பாட்டு தான். என்ன பண்ண விடுங்க. இப்போ வந்து இது வந்துச்சு, இவன் செல் நம்பர் வந்து 40 நம்ம. இப்போ வந்து தலைவன் சொல்கிறான், நீ வந்து என் ஃப்ரெண்டு கிரில் இருப்பான், அவன்கிட்ட போய் பேசு அப்படின்றான். என்னடா இது சிக்கன் கிரில்லு மட்டன் கிரில்னு என்னது டாக் டோ கிரில்? ஓ கிரிலா, நான் கூட கிரில் நினச்சேங்க. சாங்க இப்போதைக்கு இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம். தம்பி வரும் இந்த காரில் தான் வந்தேன், போகும்போது இந்த கார்லேயே போவான். ஓகே தம்பியே, காய்ஸ் பாவங்க, அவனை கொண்டுட்டாங்க அவனை. ஐயோ பாவம், அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாது. அவன் வந்து என் கையில் வந்து மாட்டி செத்துறான். தெரியுமா, வாங்க போகலாம். போயினேறா எங்கேயும் நிற்காதுடா. மச்சான் எங்கே வச்சான், என் கையை பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயின்னே இருக்கலாம். போடா. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அடுத்து நாளைக்கு சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டே. அந்த 2 நாள் இப்போ எதுக்கு ஞாபகம் பத்து அப்படி கேட்டிங்கன்னா, அந்த 2 நாள் வந்து ஒரு அமுகமான நாளாம். அதனால் மறக்காமல் இந்த ஃப்ரைடேவே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நான் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க நண்பா, மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் புல்லுக்குள்ளே பூந்து வரான். ஓ புல்லுக்குள்ளெல்லாம் பூந்து போகலாமா? சரி ஓகே, இவன் தான் கிரிலா பாருங்களேன். இவன் பாட்டிலில் உட்காந்துட்ருக்கான். பிச்சைக்காரப்பன் பாட்டிலில் உட்காந்துருக்காங்க. இவெல்லாம் ஒரு ஆள்னு எனக்கு 2 அடியாள் வேறு உட்காந்து டான்ஸ் ஆட்டுருக்காங்க. எனக்கு இவெல்லாம் ஒரு ஆள்னு ஸ்டூலு கூட வாங்க முடியல. ஓகே, ஜாக்கே வணக்கம். நீ என்ன அவன் தலைவன் ஃப்ரெண்டை ஜெயிலில் பார்த்துருக்கியா? அவன் நான் தான் பிடிச்சி போட்டேன். அவன் பிடிச்சி இது பண்ணுறான். சரி, என் கார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி இருக்குது, போய் எடுத்துன்னு வா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா பாவி, உன் கார் போலீஸ் ஸ்டேஷனில் குத்துன்னு என்ன இது பண்ண சொல்கிறேன்? ஐயோ இங்கே தான் இவன் கார் நிப்பாட்டணுமா, என்ன பண்ணன்னு தெரில. சாங்க இப்போதைக்கு நேராக வந்து இந்த ஒரு கார் ஆட்டப்படலாம். இந்த கார் வந்து ஒரு நல்ல ஒரு காராக தெரியுது. இப்போ வந்து இந்த கார் எடுத்துன்னு போலீஸ் ஸ்டேஷன் திரும்ப மார்க் பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம மார்க் பண்ணதை. வாங்க தம்பியா, போடா. எங்கே ஒரு காணோம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? இங்கே இருக்கா போலீஸ் ஸ்டேஷனு. தம்பியா எதுக்கு கார் ஆட்டுறீங்கண்ணா? அடா பாவி, இப்போ தாண்டா ஒரு புது கார் ஆட்டையை போட்டேன். அது ஆட்டையை போட்ட கார் விட மாட்டிங்களா? சொந்தமாக வாங்கினது இப்படி ஆக்குவீங்க பார்த்தா ஆட்டையை போட்ட கார் கூட. சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இது பேர் தாங்க ஆஃப் ரோடு. என்னங்க மற்றவங்க பண்ணுறதுலாம் ஆஃப் ரோடு, இதை பண்ணுறா பாருங்க. ஐயா ஓவரா பில்டப் போட்டு அந்த மாதிரி கார் உருளுமோ? ஐயா இது தெரிஞ்சு தான் நான் பில்டப் போட்டிருக்க மாட்டேனே. சரி வாங்க. ஆக்சுவலாக அந்த கேம் வந்து தண்ணிக்குள்ளே போனாலே வந்து அதை திரும்ப மீட்க முடியாத இதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்து ஓடிட்டு இருக்கேன். ஏண்டா இப்போ தண்ணிக்கு மேலே ஓடினேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஸ்டைலு. ஓகே வாங்க, இப்போதைக்கு இங்கே வந்து நம்ம காரை விட்டு இறங்கிடலாம். மச்சான் எங்கே வச்சான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி வச்சான், என்ன வச்சான், காரை வச்சான் போடுறா. எனக்கு வந்து ரீசெண்டாக இந்த பாட்டு பிடிச்சிருக்குங்க, மச்சான் எங்கே வச்சான். அதுக்கடுத்து என்னென்னு தெரியலாது, அதனால தான் வந்து பின்னாடி வச்சான், கையை வச்சான், முன்னாடி வச்சான்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம காரை எடுத்தாச்சு. இதான் அங்கே பாருங்களேன், நம்ம கிரியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய ஆள் தான் போலியே. மிஷ்யூ இன்னும் செத்துருப்பேன். அந்த லாரி முட்டி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி போய் வெளில ஜம்ப் பண்ணி வந்திருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, வேர் இஸ் த கிரில் ஹவுஸ்? இங்கே கிரில், இங்கே தான் கிரில். கிரில வரண்டா, ஐ ஆம் காமே. மச்சான் எங்கே வச்சான்,
கார் ஸ்டேரிங்கை வச்சான். ஓகேங்க தம்பி போடா இதாங்க சரியான ஆஃப் ரோடு கிங்கு டூல் டஃப் டு வாஸ் அர்ஷித்ரா. ஓகே வாங்க. ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் வந்து இதுதான் குட்டி ஜிட்டியை ப்ரோ, இதான் வந்து குட்டி ஜிட்டின்றீங்க. அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல தெரில. ஓகே வாங்க சேவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கேமை. இந்த மாதிரி குத்த ஒரு விஷயம் பண்ணிக்கும்போது அந்த மாதிரி காட்டு போல் சேவ் பண்ணுறியா இல்லை சேவ் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க இப்போ வந்து கார் விட்டாங்கன்னா என்னங்க இவன் யாருங்க சொன்னால் போயின்னு இருக்கான் பைத்தியக்காரன். ஓகே வாங்க இந்த ஃப்ளைட் மேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபுல்லாக ஜூம் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். தம்பி என்ன இருக்குது இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ரோடு போகுது, என்னது கைஸ் ஏர்போர்ட் இருக்குங்க இங்கே. ஓ ஏர்போர்ட்டில் இருக்கா? அப்படியே பாதி சொல்லவே இல்லை கைஸ். நம்ம கிரி வீட்டு பக்கத்துலங்க அந்த ஏர்போர்ட் வேறு இருக்குது. ஓகே நல்ல ஐடியா. தம்பியா கிரியில உன் வண்டி எடுத்துன்னு போகிறேன், வாடகை எவ்வளோன்னு சொல்லி வச்சுட்டேன் தானே. ஓகேவா? ஓகே அங்கே போகலாம். மச்சான் எங்கே வச்சான் கையை வச்சான். இப்போ ஏர்போர்ட்டில் போய் ஏர்போர்ட்டோட வண்டி ஸ்டேரிங் வைக்க போகிறேன். ஓகேங்க இதான் அந்த பிரிட்ஜு. ஒத்த அடி பாத இல்லை தாவி ஓடுறேன். என் அக்கா பத்த மூஞ்சி இல்லை என்னத்தையும் அப்புறேன். அட சந்தனமே சந்தன கட்டையே ஒன்றை தூக்குறேன். தூக்கி புட்டு வண்டி ஓட்டி மாசு காட்டுறேன். அடியே மனம் நில்லுன்னா நிற்காதடி. என்னடா அது நீனே ஒரு பாட்டு பண்ண, அது நடுவில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு வேறு பாட்டாக மாற்றிட்டியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் பாஷ். ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம பண்ண போயிட்டே இருக்கலாம். என்ன யார் வந்தாலும் எந்த இது வந்தாலுமே தடுக்கவே முடியாதுடா. ஆவி சூபி பூஸ்ட் போடுறான். ஆவி சூபி ட்ரிஃப்ட் போட்டல்லே எனக்கு சரியான ட்ரிஃப்ட்டுங்க. ஓகே இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும், சுற்றி தான் இருக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே. புதுசாக பிரிட்ஜு வருதுன்றானுங்க, அது வருதுன்றானுங்க. ஆனால் ஏர் இது வந்துன்னு தெரில. இப்போ ஆனால் நான் போகும்போது நிஜமாக சொல்கிறேன், என்னடா நீ சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் கிராஸ் பண்ணிச்சுங்க. ஏரோப்ளைன் தொத்தி வேறு போலீஸ் போச்சு. அது எதுக்குன்னு தெரில. விடுங்க. டே உள்ளே வரும்போது சம்பவமாடா எனக்கே சம்பவமா கைஸ். கன்ஃபார்ம் இந்த பார்ட்டில் ஒரு பிளெயினை ஓட்டி காட்டல என் பேர் என் பேர் வந்து எச்ஜி இல்லைடா, என் பேர் எச்ஜி கிடையாது. ஓகேங்க இப்போதைக்கு இந்த கார் வேறு உள்ளே போவான்னு தெரிலமா. ஃப்ளைட் இருக்குமான்னு தெரில. இருக்குங்க ஆனால் அது ஓட்ட முடியுமான்னு தெரியலையே. என்னடா ஒன்று சொல்லி சமாளிக்க பார்க்குறியான்னு கேட்டிங்கன்னா நான்லாம் எப்போவுமே சமாளிக்கிற ஆரே கிடையாது. இது பக்கத்து எனிமே ஒரு 10-15 பேர் வந்தாலுமே ஒத்த நிற்க அது பேர் என்ன அவன் கூட்டமாக போகிற இது கேங்ஸ்டர்டா. ஒத்தையாக இருந்தாலும் மாட்டிக்கிற மான்ஸ்டரா. ஆவி சுபி கைஸ் நாங்கள் பார்க்க மாட்டேங்குது. டம்மி ஃப்ளைட்டா கைஸ்? நான் நல்லா தாங்க பறந்தேன், இதாங்க பறக்க மாட்டேங்குது. ஏங்க இதுக்கு பறக்கவே தரலங்க அந்த ஃப்ளைட்டுக்கு. எவன் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது? ஒரு நல்ல ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சோன்னா அந்த மாதிரி பண்ணி மாதிரி ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கான். இவங்க வேறு ஃப்ளைட் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஃப்ளைட்டை ஓட்டி பார்ப்போங்க. அந்த ஃப்ளைட் தான் லக்கு இல்லைன்னா நக்கு அப்படின்னு தான். ஓகே தம்பியா வேணுங்க ஃபஸ்ட்டு கேம் சேவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நீ வந்து எப்படி சத்து அப்படின்னு பண்ணுங்க. எனக்கு தேவையான்னு கேட்குறேன். ஓகே வாங்க இங்கே 2 ஃப்ளைட் இருக்குங்க. ஒன்றுக்கு வந்து ஒன்று இங்கே இருக்கா, அதுக்கடுத்து அங்கே சைடில் வந்து ஜெட்டு மாதிரி இருக்கு. நல்லதாக இருக்கே தம்பி. கூச்சு போகிறான் எங்க இந்த இடத்துல தான் மினி வண்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃப்ளைட்டை போய் ஏறுமா லக்கேஜ் ஏற்றுறமா மினி வண்டி. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஓகே அங்கே ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளைட்டில் உட்காந்து இது எப்படி ஓட்டுன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக சில கேம்லாம் ஆடும்போது இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல அது பின்னாடி இருப்பாங்க. பின்னாடி தான் ஃப்ளைட் ஆகுமோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அங்கே கொஞ்சம் போனால் பின்னாடி இல்லைறா இழுத்தாச்சே. இப்போ வந்து ஏங்க ஃப்ளைட்டு மேலே போக மாட்டேங்குது. டம்மி ஃப்ளைட்டு. டம்மி ஃப்ளைட்டுன்னு சொன்னோடனே யாரை பார்த்தா டம்மின்ற நான்லாம் சோறே விடுவேன் அப்படின்றங்க. ஐயோ இந்த ஃப்ளைட் யாரு இது யாருன்னு தெரியாமல் சுற்றுறீங்க மாவான்னு ஏதாவது தெரிஞ்சிச்சு. டும்கு டுப்பா டும்கு நான் பொண்ணு வேண்டாம் என் கிட்ட நீ மோதடா. யார் நான் பண்ணு வேண்டாம் நீ என் கிட்ட தான் மோதடா. யாருக்கிட்ட மோதிக்கிட்ட எங்க கிட்ட மோதிக்கிட்ட தாறுமாறு தக்காளிச்சோறு ஃப்ளைட்டில் விட்டது யாருன்னு பாருட்டேன். இப்போ மாசான சீரு அப்படியே கீழே மேலே தூக்க போகிற பாருங்களேன். ஐயா டேய் கீழே போயிட்டு மேலே தூக்க போகிறேன்னு சொல்லி வாய முடியல. நல்ல வேலை நம்ம ஷாவல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய ரோட்டில் வந்து ஃப்ளைட்டு நிப்பாட்டேன். போலீஸ் கிரீஷ் பார்த்து ஷாவ் அடிச்சுட்டாங்க. அவள் தான் சாங்க
இப்போ வந்து அவன் வந்து கிரீல் வீட்டுக்கு போய் அடுத்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். காரு என்ன அந்த அளவுக்கு ஸ்பீடாக வர அச்சான் வை மூஞ்சி கிஞ்சிலாம் குழம்பிக்கும் உனக்கு. ஓகே தம்பியா வேற போகலாம். ஏன் மச்சான் எங்க மச்சான் என் கையில் வச்சான் ஏன் வச்சான் என்ன வச்சான் போடா மச்சான். ஓகே எங்கே போக மாட்டேங்கிறான். யான் ரோட்டில் பிச்சை தின்றுருக்கான். அம்மா சாமி கஷு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்கான். அதான் நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். வாங்க இப்போதைக்கு கிரில் வீட்டுக்கு போகலாம். அது என்னடா பேர் கிரிலுன்னு ஃபஸ்ட்டு தான் ஜாக்குன்ற பேர் கேமிச்சு ஒரே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கிரிலு அதுக்கடுத்து தோசைக்கல் இடியாப்பம் வடகறி இப்படின்னு சொன்னேன். எப்படிங்க ஒரு பேரை வச்சா உருப்படியாக வைக்கணும். இந்த மாதிரி குருவின்னு வைக்கிறானுங்க. என்ன பேர் இது? எனக்கு கூடாச்சும் ஒரு ஜாக்குன்னு ஒரு டீசெண்டான பேராச்சும் இருக்குது. அதுக்கு குருவின்னு தான் இருக்குது. என்ன பேரோ இதை விடுங்க. இப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். மச்சான் எங்கே வச்சான் என் காலில் வச்சான். யாருக்கெல்லாம் அப்படி கேட்டுச்சு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே வாங்க இப்போதைக்கு கார்லாம் ஒரு கார்னே குதிச்சு சொல்கிறா. ஓகே வாங்க கிரில என்ன தம்பியா நீ கார் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் நல்லா ஓட்டுற பார்த்தா இதுவாயிரும். என் ஃப்ரெண்டு ஸ்பெடின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட ஒரு செகண்ட் கம்மியாக தரேன் முடிஞ்ச ஜெயிச்சு காட்டுன்றான். கார் ரேஸு அவனோட நீ ஒரு செகண்ட் கம்மியாக தரேன் நான் முடிஞ்ச ஜெயிச்சு காட்டணுமா? யாரும் தெரில முத்துராமி வீரப்பன் அம்மாய் டேய் கைஸ் தான் ஓடுறங்க. அந்த கார் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாத காராக இருக்கு. அவனோட ஒரே ஒரு செகண்ட் தான் கம்மியாக தரானுங்க. விடுங்க செகண்ட்ஸ்குள்ளே போயிட்டா நம்மள தான் பெருமை. அவனோட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னங்க ஸோ அவனோட தாண்டியாச்சு. இப்போ தாண்டினா அது வந்துடும்ல. வரலங்க அது இன்னும் அப்படியே தாங்க இருக்குது கைஸ். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. இப்போ பிடிச்சி திரும்ப வர அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி பண்ணுங்க. தோற்றுன்னு நினைக்கிறேன். இந்த 2வது மேட்ச் ஆடுற மாதிரி இருக்குமோ அப்போ தான் திரும்ப கன்ஃபார்முங்க. எதுக்கும் ஆடி பார்ப்போம். கம்மியான தூரமாக இருந்துச்சுன்னா இதுவாக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆடி ஆகணுங்க. டே காரு அந்த காரு ஒழுங்காக ஓட மாட்டேங்குதுங்க. நானும் நல்லா தான் ஓட்டுறேன் கார் பிரச்சனை. ஆக்சுவலாக நான் ஹர்ஷித் கேமர் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா ஹர்ஷித் கேமரு ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா ஹர்ஷித் கேமரு. எனக்கு கார் ஓட்ட தெரியாதா? நான் நல்லா கார் ஓட்டினா தமிழ்நாட்டே இருக்காதுடா. அடுத்த நடிப்பு அரக்கன் மாதிரி எனக்கு கிறுக்கு அரக்கன்மானுங்க. நடிப்பு கிறுக்கன்மானுங்க. ஏன் தொட்டாலே பறந்து போய் விடுவேன். எப்படின்னா தொட்டாலே பட்டாசான்ற மாதிரி தொட்டாலே பறந்து செல் அப்படின்ற மாதிரி தான் போவேன். ஓகேங்க சுற்றி நம்ம பிளைனை ஆக்சிடென்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சே. ஆனால் இப்போ அதையும் தாண்டி போயிட்டுருக்கோம். எங்கள் இன்னும் 30 செகண்ட் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே திரும்ப அப்படி சுற்றி கிரில் வீட்டுக்கு திரும்ப வரணும். அது எப்போ தாங்க தெரில. கிரில் வீடு வேறு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. டே தண்ணி அட பண்ணி ஜஸ்ட் மிஷிங்க. இல்லைனா நம்மளை வந்து இந்த இடத்துல சமாதி கட்டியிருப்பானுங்க. இப்போ வேறு இதை அப்படி போய் முட்டி கார் அப்படி ரிவர்ஸ் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கைஸ் நிஜமாக சொல்கிறேன். சத்தியமாக தோற்றுறோம். சத்தியமாக 8 செகண்டில் நம்ம கிரில் வீட்டுக்கு போயிடுவோமா? இல்லை கிரில் வீட்டுக்கு போயிடுமான்ற ஐயா இது வேறு மாயினாங்க. டாய் கைஸ் ரொம்ப ஓவருங்க. இன்னும் 1 செகண்ட் ஆள் தான் முடிஞ்சிச்சு. மிஷின் ஃபெயில்டு. சரிங்க நான் வந்து அடுத்த ரேஸ் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க இப்போ வந்து கார் ரேஸ் வந்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நிலமை எப்படி ஆச்சுன்னு பாருங்களேன். ஓகேங்க இப்போதைக்கு இதை வந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். நம்ம பொறுமையாக அப்போ தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் என்ன செய்யுதுக்கா டக்குன்னு திரும்ப தெரியும். இப்போ பாருங்க பொறுமையாக போனாலும் அசால்ட்டாக திரும்பணுமா? அசால்ட்டாக திரும்பி அப்படி இடிக்கும். நம்ம வந்து அப்படியே ரொம்ப கோவமாக பத்திரக்கால் ஆட வைப்பாங்க. ஆனால் நம்ம கண்டுக்க கூடாது. பொறுமையாக நிதானமாக போகணும். அப்படியே கார் ஓட்டமாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னதுன்னா அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே என்னமோ புதுசாக ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கான். அது எனக்கு வந்து நேற்று தான் தெரியும். அதையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? சரி ஓகே வாங்க அப்படியே பொறுமையாக போகலாம். நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அவன் ஃப்ரெண்டு ஸ்பீடி வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் தான் செகண்ட்ஸ் வந்தான். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்லோவாக போய் அதை முடிச்சு யாரும் ஜெயிச்சு காட்டுறோம். ஓகேங்க பார்த்தீங்களா போன வாட்டி இந்த இடத்துக்கு வர ஃப்ளைட் வந்து நம்ம கிராஷ் பண்ண பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வரவே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம அசால்ட்டாக வந்துட்டோம். காரணம் என்னங்க பாருங்கள் ஃப்ளைட்டெலாம் பறக்குவாங்க. அந்த காரணம் என்ன? பொறுமைக்கான பலன் வின்னு எதுவாக வேணா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படியே பொறுமையாக வந்தால் பாருங்கள் அந்த டேர்னிங்லாம் எவ்வளோ கஷ்டம். அப்போ தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்தேன். இப்போ வந்து ஈஸியான டேர்னிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே டேர்னிங்
அசால்ட்டு இந்த சந்துக்குள் தாங்க லாஸ்ட்டாக ஒரு 20 செகண்ட் கிட்ட இருந்துச்சு. நேராக போய் சொருகி அந்த மேட்சே முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 40 செகண்ட் இருக்குது. நல்லா ஒரு டைம் இருக்குங்க. நல்ல ஒரு டைமு அசால்ட்டாக முடிக்கலாம் தானே. ஏமாற்றி புட்டுறாதீங்கடா. ஐயோ ரேம்ப்பு வேறு ஏறுமா? இதில் ரேம்பில் ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஏறிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே 20 செகண்ட் தாங்க இருக்குது. நான் போனாட்டி இந்த ரேம்ப் கிட்டே கூட வரல. ஆனால் ரேம்ப் கிட்டே வந்து மீதி இன்னும் 20 செகண்ட் கிட்டே இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அலைஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஓகேங்க, கீரிலோட வீட்டு சந்துக்கு வந்தாச்சுங்க. ஓகே, மிஷன் பாஸ்டு. டும்குட்டுப்பா டும்குட்டப்பா டுப்பா அமுக்கு டும்குட்டுப்பா. கிரில என்ன நீ பெரிய ஆளா பீச்சக்கார பையில? இதெல்லாம் ஒரு இது தூ ஒன்றா அடிச்சே சொன்ன வைப்பண்டா. பாம்பு போட்டு போண்டா, பாம்பு பக்கடி. அப்படி யாருன்னு தெரியாதா? சாவுங்கடா கேள்ட்டு பசங்களா. ஓடுறா ஏய் மச்சான் எங்கே வச்சோம் அப்பா செதறுதுடா. டேய் தம்பே விடுங்க, இதுவும் அவ்வளோ. எங்க இவன் சொன்ன மாதிரி கார் ரேஸ் ஜெயிச்சா 500 தரேன் தந்துட்டான். டேய் உடா பாவி, காய்ஸ் எவ்வளோ பணம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? டேய் தம்பே, ஐயோ காய்ஸ் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. அண்ணே நீ பாட்டில் உட்காந்துருக்க பார்த்து பிச்சைக்காரன் நினச்சினே. இவ்வளோ காசு வச்சுக்கண்ணே கொஞ்சம் குண்ணே. சரி கேமை சேவ் பண்ணிடலாம். ஓகே, வேறு வழி இல்லை. தலைவன் காசு தர மாட்டான், கேமரா ஓப்பன் பண்ணுறான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க நண்பா. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே பாய்.